வகையான பிரியாணி இருந்தாலும் மதுரை பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். மதுரை மட்டன் பிரியாணி ரொம்பவுமே பர்ஃபெக்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மிக்சியில 1/4 கப் கிராம்பு, 1/4 கப் ஏலக்காய், 1/4 கப் பட்டை இதை நல்லா பவுடர் அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துல 2 கப் சீரக சம்பா அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. குக்கர்ல 50 ml எண்ணெய், 50 ml நெய் சேர்த்துட்டு ஓல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோடய 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடய 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதோடய 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதோடய 3/4 கிலோ மட்டன், தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அரைச்ச பிரியாணி பவுடர், 50 ml தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடய 2 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வச்சு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுல நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. இப்ப 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்